இருக்கிற 150 நாடுகளை சுற்றி வந்த பிரதமர் ஆளுகின்ற நாட்டில் 1.5 லட்சம் விதவைகள் ஒரே இடத்திலே மட்டும் சிக்கி சீரழிவது பல பேருக்கு தெரியாது. நம்முடைய நாட்டில் வாழுகின்ற பெண்களில் சற்றேறக்குறைய 4 கோடி பெண்கள் விதவைகளாக இருக்கிறார். மக்கள் தொகை 125 கோடி, விதவைகள் 4 கோடி. அவர்களுக்கு என்று ஒரு சட்டம் இல்லை. அவர்களுக்கு மறுவாழ்வு தருவதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று என் தனிநபர் மசோதா இப்போது விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு என்ன கையாலாகாத தனமா? ஒருவன் எரிந்து போகிற காரணத்தால் இந்த சமுதாயம் மாறிவிடுமா? ஒரு தனி மனிதன் பட்டினி கிடந்ததற்காக வெறி பிடித்த ஒரு 2 கூட்டங்கள் தங்கள் இயல்புகளை மறந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு கூட்டமாக செத்தாலும் கூட மனம் மாறாத ஒரு தனி மனிதனும் உண்டு. ஒரு கவிதை வெளியீட்டு விழாவில் ஒரு பெரிய அரசியல் மாநாட்டில் காத்திருப்பதை போல காத்திருக்கிற இதுதான் ஒரு ஆரோக்கியமான அறிகுறியை தவிர, இந்த அரங்கத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை. ஒரு தீக்குச்சியின் நீளம் அதிகம், ஆனால் அதன் தலையில் இருக்கிற மருந்துக்குத்தான் சக்தி அதிகம். நீங்கள் தீக்குச்சியின் தலையில் இருக்கிற மருந்துக்கு சமம் என்று நான் நம்புகிறேன். மூன்று தினங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் இது குறித்து நான் பேசினேன். ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்வதாக நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அதற்கான நம்பிக்கை இல்லை. Democracy should not only be in practice, it should also appear to be in practice என்று சொன்னார். 10 நிறுவனங்கள் இந்த நாட்டில் சிபிஐ, ஐபி, என்ஐஏ போன்ற நிறுவனங்கள் எவருடைய கணிப்பொறிக்குள்ளும் நுழைந்து பார்க்கலாம் என்று உள்துறை அமைச்சகம் அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மக்களவையின் ஆயுள் காலம் முடிகிற போது என்னுடைய மசோதாவும் முடிவு. ஒரு பெருமுயற்சி எடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி அங்கே ஒரு அரசாங்கத்தின் மிருகபலத்தால் முறியடிக்கப்படுகின்றது. ஒரு படைப்பாளி 9 பேச்சாளர்கள் 7 பேராக மாறியிருக்கிறது. 15 புகைப்பட கருவிகள் 14ஆக குறைந்திருக்கிறது. 75ஆக இருந்த பார்வையாளர்கள் 50ஆக மாறியிருக்கிறது. அவருடைய இந்த 3 தொகுப்புகளையும் படிப்பதற்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் 4 மணி நேரமாக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அந்த கவிதைகளுடைய அழுத்தம். நான் நிறைய பேச விரும்பி இருந்தாலும் கூட இப்பொழுது நான் நேரம் கருதி, உங்கள் நலன் கருதி, எங்களுடைய நிலையும் கருதி நான் சுருக்கமாக முடிக்கலாம் என்று கருதுகிறேன். காரணம், இருந்த பார்வையாளர்களும் ஒரு விடுமுறை நாளில் வந்து இவ்வளவு நேரம் காத்திருந்தவர்களின் கண்ணியத்தை காக்கின்ற கடமை எங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இது போன்ற அரங்குகளுக்கு வந்து சேர்கின்றவர்கள் தொலைக்காட்சியிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுமுறை நாளில் ஓய்வெடுப்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு கவிஞனை கௌரவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கௌரவிக்க வேண்டிய கடமை பேசுகிற எங்களுக்கு உண்டு. நான் மனுஷபுத்திரனை கேட்டுக்கொள்வது, அவர் கழகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எனக்கு நெருக்கமானவர். அவசர நிலை காலத்தில் நான் மிசா சட்டத்தில் சிறைவாசம் விட்டிருந்ததை எழுதி கொடுங்கள் என்று என்னை நீண்ட நாட்களாக ரோகிணியிடம் கேட்பதை போல கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் அதை இன்னமும் செய்யாமல் இருக்கிறேன். அவரிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் எழுதி குவித்திருக்கிறீர்கள், அதில் கருத்துக்கள் பெட்டகமாக இருக்கின்றன, அது குறித்து பலர் பேசுகிற போது உங்களுக்கு பரவசமாகத்தான் இருக்கும். ஆனால் இவ்வளவு சிறப்பாக பேசக்கூடியவர்களில் ஒரு 3 பேரை 4 பேரை மட்டும் அழைத்தால் விழா இன்னும் சுவையாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தை நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவிதைகள் அத்தனையும் கிட்டத்தட்ட அத்தனை பேரும் பிடித்து விட்டார்கள். 1-2 மேற்கோள் காட்டிவிட்டு நீங்கள் வாங்கி சென்று படியுங்கள். பர்வீன் சொன்னதை போல ஒரு தேநீர் கோப்பையை கையில் வைத்துக்கொண்டு நான் தேநீர் அருந்துவோம், அதை நடந்து கொண்டு குடிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் உட்கார்ந்து கொண்டு சுவைத்து
அதனுடைய தன்மை அறிந்து சர்க்கரை என்கிற நோய் இல்லாமலே நான் அதில் சர்க்கரை சேர்த்துக் கொள்வதில்லை. காரணம், தேநீராக இருக்க வேண்டும் என்றால் அதில் எதுவும் கலக்கக்கூடாது என்று உணர்வும் சுவையும் உணர்த்திய காரணத்தால். அதுபோல் இங்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த நூல்களின் தொகுப்புகளை வாங்கி செல்லுங்கள். எனக்கு அவர் அதை டெல்லிக்கு அனுப்பி 2 நாட்கள் ஆகின்றன. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதாக ஒரு நிலைமை, அவ்வளவுதான். ஆனால் நடப்பதில்லை. அதனால் எங்களுக்கு ஓய்வு கிடையாது. வாங்கி அதை படிப்பதற்கு நேரம் இல்லை. காரணம், ஒவ்வொரு நாளும் ஏதாவது விவாதம் வரும் என்ற தயாரிப்போடு செல்கிற ஒரு சூழல். பயண நேரங்களில் மட்டும்தான் படித்தேன். படித்ததில் நான் என்னை இழந்தேன். என்னுடைய சிந்தனைகள் இன்னும் கொஞ்சம் விரிவாகி கொண்டே போயிற்று. ஜான் கீட்ஸையும் டன்னையும் படிக்கிற போதுதான் ஓரிரு வரிகளில் நான் கரைந்து போயிருக்கிறேன். அதை தொடர்ந்த நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ண ஓட்டங்கள், அவன் என்ன உணர்வோடு எழுதியிருப்பானோ அதை கடந்து நமக்கு மனதிலே இருக்கக்கூடியவை ஓடுமே. அதை போல மனுஷபுத்திரனின் இந்த கவிதைகள் என்னை இழுத்துச் சென்றன. பல வேளைகள் வருகின்றவர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, பயண அலுப்பு, இன்னும் தொடர வேண்டிய கடமைகள், இவைகளுக்கிடையில் இந்த கவிதைகள் இளைப்பாறுகின்ற நிழலாக இருந்தது என்பதுதான் உங்களுக்கு இந்த கவிதைகளை படிக்க தூண்டுகின்ற வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களுக்கு 2 நாள் விடுமுறை. நான் திருச்சி சென்று 15 நாட்கள் ஆகின்றன. வீட்டில் எனக்காக காத்திருப்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் கூட பணிகள் காத்திருக்கின்றன, வீடு காத்திருக்கிறது என்பதற்காக செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு. ஆனால் நேற்றைக்கு சென்று நான் இன்றைக்கே திரும்பியிருக்கிறேன். நாளை டெல்லி செல்ல வேண்டும். இன்றைக்கு நான் வந்தது கவிஞர் மனுஷபுத்திரன் என்ற மனிதனுடைய அன்பிற்காக, அவர் படைப்பிற்காக, அவர் இந்த சமூகத்தில் ஏற்படுத்த விரும்புகிற மாற்றத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறது என்பதற்காக. தம்பி இமயம் சொன்னார், இவை அரசியல் கவிதைகள் என்று. இல்லை தம்பி, இது சமூக கவலையுள்ள கவிதைகள். ஆனால் அரசியல் என்பது சமூகம் சார்ந்த காரணம் என்பதால் நீங்கள் அதை அரசியல் கவிதைகள் என்று அழைத்திருக்கலாம். இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிலவுகின்ற ஒரு அவல நிலைக்கு காரணம் அரசியல் மட்டுமல்ல, மனிதர்களுடைய மனங்கள் மங்கி கிடக்கின்றன. சக மனிதனை மதிக்க முடியாத ஒரு மனிதன் என்ன மாற்றத்தை கொண்டு விட போகிறான்? எல்லா கவிதைகளும், ஒவ்வொரு கவிதையும் ஒரு பிரச்சனையை பற்றியது. நம்முடைய நாட்டில் நடந்தவைகள், நடந்து கொண்டிருப்பவை, நடந்து விடுமோ என்று அச்சப்படக்கூடியவை எல்லாவற்றையும் கவிதைகளாக கொண்டு வந்திருக்கிறார். ஆசிஃபாவினுடைய கொலை என்பது தெரிந்து செய்யப்பட்ட கொலை உண்டு. ஆனால் கூலிக்கு கொலை செய்கிறவன் இந்த நாட்டில் மிகுந்திருக்கின்றான். ஒரு 2000 ரூபாய் கொடுத்தால் அதில் 200 ரூபாய் அரசாங்க டாஸ்மாக் கடைக்கு கொடுத்து விட்டு அடையாளம் காட்டுகிறவனை கொன்று போடுவதற்கு கூட்டம் நிறைய தெரியும். யாரை கொள்கிறான் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவை 2000 5000 அது ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் பணம். கூலிக்கு கொலை செய்கிறவனுக்கு ஆளை தெரிவதில்லை, காசுக்கு வாக்களிக்கிறவனும் அதற்கு பின்னால் இருப்பவன் யார் என்று தெரிவதில்லை. இந்த ரெண்டும் மாறுகிற போதுதான் இந்த சமூகம் சரியான தடத்திற்கு வந்ததாக போகும். தேர்தலை பணம் தீர்மானிக்கிறது. யார் நிற்கிறார்கள், எதற்காக வாக்களிக்கிறோம் என்று வாக்கினுடைய அதிகாரம் தெரியாத, உரிமை உணராத மக்கள் வாக்களிக்கிறார்கள். யார் பணம் தருகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகிற போது தவறானவர்கள் அதிகாரத்தை கை கொள்ளக்கூடும். பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று சொன்னதை போல தவறானவர்கள் ஆள வருகின்ற போது இந்த நாட்டில் இன்னமும் சிதைவுகள் அதிகமாகி கொண்டே போகும். இந்த கவலையை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் எல்லாவற்றையும் படிக்க விரும்பவில்லை, ஒன்றை படிக்க விரும்பினேன். 2 கவிதைகளை. ஒன்றை ஏற்கனவே ரோகிணி படித்து விட்டார், அதனால் நான் படிக்க விரும்பவில்லை. இன்னும் எரிந்து முடியாதவர்களுக்காக என்ற அந்த கவிதை என்னை ரொம்பவும் தொட்டது. வருகிற ஜனவரி 25ஆம் தேதி வீர வணக்க நாள். ஜென்ராமுக்கு வெண்மணி நினைவு இருந்தது, 89 நடந்தது நினைவு இருந்தது, எங்களுக்கு 64 நடந்தது தான் நினைவு இருக்கு. மொழிக்காக தன்னை எரித்து கொண்டு முதலாக உலகத்தில் ஒரு புதிய சரித்திரத்தை ஏற்படுத்தினார்களே சின்னசாமியும் சிவலிங்கமும், அவனை பற்றி பேச போகிற நாள் ஜனவரி 25. ஆக நீங்கள் அந்த எழுதிய கவிதையின் பல வரிகள் என்னை தொட்டன. அதில் மிக முக்கியமாக அவர் படித்ததை நான் 4 வரிகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் அநீதியை எரிக்க விரும்புகிறோம். ஒருபோதும் அது அப்படி நடப்பதில்லை. அதற்காக கொண்டு வந்த நெருப்பை வீணாக்க முடியுமா?
எங்களை நாங்களே எரித்துக் கொள்கிறோம். இது என்ன கையாலாகாதத்தனமா? ஒருவன் எரிந்து போகிற காரணத்தால் இந்த சமுதாயம் மாறிவிடுமா? ஒரு தனி மனிதன் பட்டினி கிடந்ததற்காக வெறி பிடித்த ஒரு 2 கூட்டங்கள் தங்கள் இயல்புகளை மறந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக செத்தாலும் கூட மனம் மாறாத ஒரு தனி மனிதனும் உண்டு. இதுதானே இன்றைய அவலம். அநீதியை எரிக்க முடியவில்லை என்பதற்காக தன்னை எரித்துக் கொள்வதை என்னால் ஏற்க முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதோ வந்திருக்கிற இந்த ஊடகவியலாளர் 14 புகைப்பட கருவிகள் இன்னும் நகரவில்லை. ஒரு கவிதை வெளியீட்டு விழாவில் ஒரு பெரிய அரசியல் மாநாட்டில் காத்திருப்பதை போல காத்திருக்கிற இதுதான் ஒரு ஆரோக்கியமான அறிகுறியை தவிர இந்த அரங்கத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை. ஒரு தீக்குச்சியின் நீளம் அதிகம், ஆனால் அதன் தலையில் இருக்கிற மருந்துக்குத்தான் சக்தி அதிகம். நீங்கள் தீக்குச்சியின் தலையில் இருக்கிற மருந்துக்கு சமம் என்று நான் நம்புகிறேன். இந்த நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான தொகையில் 1% கூட இல்லாத இராணுவம் தான் நாட்டை காப்பாற்றும். அதுபோல நீங்கள் வந்திருக்கிற உங்களுடைய மனம், நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். செய்திகள் சொல்லப்படுகின்றன, பின்னர் மறக்கப்படுகின்றன. ஆனால் இலக்கியம் அதை நிரந்தரத்தின் மார்பில் பதிய வைக்கிறது. கல்வெட்டிலே உருவாக்குவது கூட உடைத்தெறிந்து விடலாம், ஆனால் எழுத்துக்களால் வடிக்கப்பட்டவை எந்த காலத்திலும் எவனாலும் தொட முடியாது என்கிற போது சம்பவங்களை எண்ணங்களாக மாற்றுவது இலக்கியம், எண்ணங்களை சம்பவங்களாக மாற்றுவது அரசியல் என்பார்கள். ஆனால் அரசியலை, சமூகத்தை, நாட்டை, மக்களை, எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வலிமை மிக்க வரிகள் ஒரு கவிதையில் இருக்கின்றன என்பதை தயவு செய்து படிக்கிற போது தெரிந்து கொள்வீர்கள். சிறுகதை என்பது பர்வீன் சொன்னதை போல கடைசியில் சுருக்கென்று முடிப்பது மட்டுமல்ல. ஒரு பெரிய நாவல் என்பது டெஸ்ட் மேட்ச் நடப்பதை போல. ஆனால் சிறுகதை என்பது ஒரு சின்ன நிகழ்வினை சொல்லிக் கொண்டு வந்து திடீரென்று சுருக்கென்று முடிப்பது ஒரு சுவை. ஆனால் கவிதையின் ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொன்னார்கள், ஒருவன் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு எழுதுவதுதான் உண்மை என்று. ஆம், ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன் வெற்றி பெறுவது அங்குதான். நாம் நினைப்பதை அவர்கள் எழுதுகிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? அவர்கள் எழுதுகிறார்கள், நாம் எழுதுவதில்லை. ஆனால் அப்படி எழுதுவதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றம், வால்டர் ரூசோவில் ஆரம்பித்து மாசினி கரிபால்டி என்று உலகத்திலே வாழ்ந்த பல தலைவர்கள், எழுதியவர்கள், ஏங்கல்ஸ், மார்க்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அந்த எழுத்துக்கள் மாற்றங்களை கொண்டு வந்தன. நம்முடைய சமகாலத்தில் வாழ்கின்ற மாற்றத்திற்கு காரணமான வைர வரிகளை எழுதுகிற ஒரு கவிஞன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், மனுஷபுத்திரன். அவரை நான் பாராட்டுகிறேன். கலைஞர் உட்கார்ந்து கொண்டு பேசினார். உடல் நலத்தின் காரணமாக இவருக்கும் ஏற்பட்ட ஒரு பாதகம். ஆனால் அவர் ஒன்றை சொன்னார், நான் மற்றவர்களைப் போல நடக்க முடியவில்லை என்று ஏங்கியதே இல்லை என்று. அதுதான் மனப்பக்குவம். இது இல்லை என்று ஏங்குவதை விட நடக்கிற எவனும் செய்ய முடியாதை சக்கர நாற்காலியில் போகிற இவர் செய்கிறார் அல்லவா, அந்த இடத்தில் உயர்ந்தது. என்னிடமும் பேனா இருக்கிறது, எல்லோரிடமும் பேனா இருக்கிறது. எனக்கும் மொழி தெரியும், எனக்கும் பேச வரும், நானும் தமிழ் கற்றிருக்கிறேன். உங்களைப் போல் எழுத முடியாது. ஆக எல்லா மனிதர்களும் ஒன்று அல்ல. எல்லா நிகழ்வுகளும் எல்லாருடைய மனிதனும் ஒரே மாதிரி பதிவதில்லை. சாலையிலே விபத்து நடந்தால் அதை உடனடியாக நேரடியாக முகநூலின் மூலம் மற்றவர்களுக்கு அனுப்புகிற மனநிலை உள்ள மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தில் அதை கவலையோடு பதிவு செய்து இது முடியாதா என்று கேட்கிற உங்கள் இயக்கம் இந்த நாட்டிற்கு தேவையானது. நீங்கள் இப்போது கழகத்திலும் பணியாற்றுகிறீர்கள். ஆனால் நான் வேண்டி விரும்புவேன், இலக்கியத்தில் இதை போன்ற ஒரு வாழ் தேவைப்படுகின்றது. இதை போன்ற கூர்மையான சொற்கள் நிரம்பிய கவிதைகள் தான் இந்த சமுதாயத்தை மாற்றும் என்ற நம்பிக்கை. முழுமையாக அரசியலுக்காக அர்ப்பணித்திருக்கிற எங்களை போன்றவர் இருக்கிறோம். நீங்கள் இயங்குவதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் கனலாக இன்றைக்கு எழுத்துக்களாக உங்கள் முன்னால் வந்து பதிந்திருக்கிறது. அதைத்தான் நான் இங்கு இருப்பவர்களுக்கு சொல்வேன். நானும் படித்து காட்ட விரும்பவில்லை எல்லாவற்றையும், அது தேவையும் இல்லை. நேரம் கடந்து விட்டது என்பது மட்டுமல்ல, சுவை வேண்டுமென்றால் அதை லேசாக தொட்டு காட்டிவிட்டு அதோ அங்கே இருக்கிறத வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான். ஒட்டுமொத்தமாக உணவை அல்ல, தொட்டு பார்த்து அதன் சுவையை உணர்வது போல இந்த கவிதைகள் என்பவை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். நான் வருகிற போது என் மகளிடம் சொல்லிவிட்டு வந்தேன். ரொம்ப நாட்களுக்கு பின்னால் நான் கொஞ்ச நேரம் பேசுகிற போது என் கவனம் திசை திரும்பியதை பார்த்து
என்ன காரணம் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்ற போது சில கவிதைகளின் தாக்கம் என்று சொன்னேன். எனக்கு அது வேண்டுமே என்று கேட்டபோது இன்றைக்கு வெளியாகிற பிரதியை கொண்டு வந்து தருவதாக நான் சொல்லிவிட்டிருந்தேன். காரணம், என்னுடைய மகளுக்கு நான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு முன்பாக கொஞ்ச நாட்கள் தவிப்போடு இருந்தபோது அந்த தவிப்பை போக்குவதற்காக கையில் கொடுத்த புத்தகம் பொன்னியின் செல்வன். அதை படித்து முடித்துவிட்டு நான் தமிழ் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன் அப்பா என்று என் தலைகணைக்கு கீழே கடிதம் எழுதி வைத்திருந்தேன். என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லித் தருவது போல இந்த நூலினை நான் அவர்களுக்கு தரப்போகிறேன். உன் வேலை, உனக்கு கிடைக்கிற வருமானம், வளமான வாழ்வு, இதல்ல நாம் செய்ய வேண்டியது நிரம்ப இருக்கிறது என்பதை நம் வீட்டு பிள்ளைகளுக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் சொல்லுவோம். ஒரு தோழர் இங்கே சொன்னார், 10 ரூபாய்க்கு ஒரு நூலினை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், பெண் ஏன் அடிமையானாள் என்று தந்தை பெரியாருடைய நூல். அதை 1,00,000 பேரிடம் சேர்த்திருக்கிறோம் என்று. கொண்டு போய் சேர்த்த இடம் 1,00,000 இருக்கலாம். எத்தனை பேர் படித்திருப்பார்கள்? எத்தனை பேர் அதை மனதிலே வாங்கி இருப்பார்கள்? எத்தனை பேர் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி இருப்பார்கள்? ஆக எண்ணிக்கை முக்கியமல்ல. இந்த சின்ன அரங்கத்தில் இது கூட நிறையாத அளவுக்கு கூட்டம், ஆனால் இந்த கூட்டம் சரித்திரத்தை மாற்றக்கூடிய கூட்டம் என்று நான் நம்பிக்கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இவ்வளவு நேரம், அதனால்தான் இவ்வளவு 4 மணி நேரம் எல்லோரும் காத்திருக்கிறோம். நான் மனுஷபுத்திரனுக்கு ஒன்று சொல்வேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாட்டில் நடக்கின்ற கவலைகளை நீங்கள் எழுதியிருப்பதை மாற்றுவதற்கான அறிகுறிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நிறைய சிதைவுகள் தான், மனிதர்களுடைய குணங்கள் மங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. நீங்கள் ஒன்று சொல்லி இருக்கிறீர்கள், நான் நேற்றைக்கு கூட அதை எண்ணிக்கொண்டிருந்தேன். அதாவது, இன்னும் இந்த நாட்டில் பாதி பேரின் கையில் அது இல்லை. இன்னும் இந்த நாட்டில் பாதி பேர் அரசியல் சட்டத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், தேசிய கீதத்திற்கு சம்பிரதாயமாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறோம். 3 தினங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் இது குறித்து நான் பேசினேன். ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்வதாக நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அதற்கான நம்பிக்கை இல்லை. டெமோக்ரஸி should not only be in practice, it should also appear to be in practice என்று சொல்வார். 10 நிறுவனங்கள் இந்த நாட்டில், சிபிஐ, ஐபி, என்ஐஏ போன்ற நிறுவனங்கள் எவருடைய கணிப்பொறிக்குள்ளும் நுழைந்து பார்க்கலாம் என்று உள்துறை அமைச்சகம் அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? கணிப்பொறி என்பது வீட்டில் வைத்திருப்பதல்ல, கையில் இருக்கிற செல்லிடப்பேசி. இதில் எல்லாம் இருக்கிறது. எந்த நேரத்திலும் எவருடைய செல்லிடப்பேசியையும் ஊடுருவி பார்க்கிற அதிகாரத்தை 10 நிறுவனங்களுக்கு தருகின்ற ஒரு முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் தெரியாது, செல்லிடப்பேசி வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியாது. எதை எடுப்பார்கள், அதை எப்படி பயன்படுத்துவார்கள்? நாம் ஒன்றை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே before learning to use we learn to misuse. இதுதானே இந்த சமுதாயம். இந்த அவலத்தை குறித்து அங்கே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறோம். இது தெரியாத ஒரு நாள். இங்கே கூட நான் அதை சொல்லியாக வேண்டும், உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. உங்களிடம் சொல்லாமல் வேறு எந்த இடத்தில் போய் சொல்லும்? மனுஷபுத்திரன் தொடக்கத்தில் பேசுகிற போது திருநங்கைகளுக்காக நான் கொண்டு வந்த தனிநபர் மசோதா பற்றி சொன்னார். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த தனிநபர் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு மக்களவையில் இப்பொழுது விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த மசோதாவை முறியடிக்க வேண்டும் என்று அரசாங்கம் கொண்டு வந்த மசோதாவை திருநங்கைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மக்களவையின் ஆயுள் காலம் முடிகிற போது என்னுடைய மசோதாவும் முடிந்தது. ஒரு பெருமுயற்சி எடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி அங்கே ஒரு அரசாங்கத்தின் மிருகபலத்தால் முறியடிக்கப்படுகின்றது. அது ஒன்று மட்டுமல்ல, இந்த நாட்டில் அரசியல் சட்டத்தில் இருக்கிற 22 மாநில மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று நான் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறேன். விருந்தாவன் என்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு இடத்தில் மட்டும் 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். 18 வயதிலிருந்து 75 வயது வரை சோற்றுக்கு வழி இல்லாமல் வெறும் 4 ரூபாய் ஒரு நாளைக்கு அங்கும் இங்கும் செய்கிற வேலைகள், அவல நிலைகள். அவர்கள் அல்லல் படுவது இந்த சுதந்திர நாட்டிற்கு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு, உலகத்தில் இருக்கிற 150 நாடுகளை சுற்றி வந்த பிரதமர் ஆளுகின்ற நாட்டில் 1.5 லட்சம் விதவைகள் ஒரே இடத்திலே மட்டும் சிக்கி சீரழிவது பல பேருக்கு தெரியாது. நம்முடைய நாட்டில் வாழுகின்ற பெண்களில் சற்றேறக்குறைய 4 கோடி பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள். மக்கள் தொகை 125 கோடி, விதவைகள் 4 கோடி. அவர்களுக்கு என்று ஒரு சட்டம் இல்லை. அவர்களுக்கு மறுவாழ்வு தருவதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று என் தனிநபர் மசோதா இப்போது விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்?
பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் 30% வேலை வாய்ப்பு வேண்டும், விவாதிக்கப்பட இருக்கின்றது. இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன்? ஒன்று கூட எனக்கு பர்வீன் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னார், ஆசிரியர்களையும் தேர்தல் நேரத்தில் வேலைக்கு பணிக்கு ஈடுபடுத்தக்கூடாது, அவர்களுக்கு விதிவிலக்கு தர வேண்டும், அதற்கு அரசியல் சட்டத்தை திருத்துங்கள் என்று ஒரு தனிநபர் மசோதா. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிற உங்களுக்கே தெரியாது என்றால் வெளியில் இருக்கிற யாருக்கு தெரியும்? எதெல்லாம் தேவை என்கிறோமோ அதை முடிப்பதற்கும் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கும் சில பேர் முயல்வதைப் போல தன்னால் என்ற அளவிற்கு கையில் இருக்கிற பேனாவின் மை துளியால் சமுதாய மாற்றத்திற்கு மாடுபடுகிற கவிஞர் மனுஷபுத்திரனின் 3 நூல்கள் இன்றைக்கு மட்டும், இதற்கு முன்னால் பல வந்திருக்கிறது. அவருடைய மிக முக்கியமான ஒன்று, இது எழுதிய போது தலைவர் மருத்துவமனையில் இருந்தார். நான் இதை படித்துவிட்டு முகநூலில் படித்துவிட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்துவிட்டு மருத்துவமனைக்கு சென்று தளபதியிடமும் அண்ணன் முரசொலி செல்வத்திடமும் காட்டினேன். படித்துவிட்டு அடுத்த நிமிடமே மறுநாள் முரசொலியில் கடைசி பக்கத்தில் கொட்டை எழுத்துக்கள் என்பார்களே, அதை போல நீண்ட நாட்களுக்கு பின்னால் கலைஞருடைய கடிதத்திற்கு பின்னால் வெளியான கவிதை இதுதான், எழுந்து வா என் தலைவா. அது எனக்கு பிடித்ததை சொல்கிறேன். நிறைய எல்லாவற்றையும் மீண்டும் நான் படிக்க விரும்பவில்லை. நான் 4 வரிகளை படிக்கிறேன், உங்களுக்கு மீண்டும் படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு 100 ஆண்டு காலம் லட்சோபலட்சம் முடிவுகளை எடுத்த தலைவன், கண் விழித்து கண் துஞ்சும் வரை முடிவுகள் எடுப்பதே வாழ்வாக கொண்ட தலைவன் கரகரத்த குரலில் முணுமுணுக்கிறான். பக்கத்தில் இருந்து எங்களுக்குத்தான் தெரியும். அதனால்தான் இந்த வார்த்தைகளினுடைய வலிமை தெரிகிறது. நான் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்திருக்கிறேன், அப்படித்தானே இதுவரை எல்லாம் நடந்திருக்கிறது. அவரிடம் போய் சொல், நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை. இன்றைய பொதுக்கூட்டம் முடிந்தது, பத்திரமாக வீட்டிற்கு போக சொல், பிறகு நாங்கள் வீடு திரும்புவோம். அவர்தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார், அமைதியாக இருப்பார், மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் முடிவு அவருடையதாக. ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது நான் பக்கத்தில் இருந்தோம், ஆனால் பார்க்க செல்லவில்லை. உடல்நலம் அவருக்கு என்பதை கருதி மட்டுமல்ல, அந்த இடத்தில் அந்த நிலையில் பார்க்க எங்களுக்கு மனம் துணியவில்லை. ஆனால் அவருடைய உயிர் பிரிந்தவுடன் கடைசியாக தளபதி சொன்னார், கடற்கரைக்கு அல்லது அண்ணா ராஜாஜியின் மன்றத்திற்கு கொண்டு சென்றால் கூட்டம் அதிகமாகும், இப்பொழுது போய் பாருங்கள். போய் பார்த்தோம். 94 வயது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து பேச்சு கிடையாது, குழாய் வழியாகத்தான் திரவ உணவு. ஒரு 7-8 ஆண்டு காலமாக நடமாட்டம் இல்லாத மனிதன் மறைந்து போன நிலை இல்லை என்பதை போல சிரித்து கொண்டு கொடுத்திருக்கிறார். புன்சிரிப்போடு அந்த முகம். என்ன காரணமாக இருக்கும்? அது எப்போது தெரிந்தது தெரியுமா? அவருக்கு கடற்கரையில் இடமில்லை என்று கலங்கி தவித்து நாடே கொந்தளித்து எல்லோரும் பதட்டப்பட்டு கடைசியாக ஒருவரிடம் போய் நின்று அது முடியவில்லை என்று ஆகி தவித்து கடைசியாக நீதிமன்றம் அங்கேதான் என்று சொல்லி அந்த இடத்திற்கு கொண்டு போய் வைத்த போதுதான் அந்த சிரிப்பின் பொருள் தெரிந்தது. எனக்கு எவன் தயவும் தேவையில்லை, நடக்க வேண்டியது தானாக நடக்கும் என்பது போன்றது. அதுபோலத்தான் இந்த வார்த்தை என்னை தொட்டது. எல்லா முடிவுகளையும் நான் தானே எடுத்திருக்கிறேன், இப்போது நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை, போக வேண்டும் என்று அவர் சொன்னதைப் போல நீங்கள் அன்றைக்கு எழுதியது இந்த சின்ன தொகுப்பில் இருக்கிற அந்த உணர்ச்சிமிக்க கவிதைகள், மீதமுள்ள 2 நூல்கள், அந்த நூல்களில் இருக்கிற கவிதைகள், நான் சொல்வேன் இது வெறும் கவிதைகள் அல்ல, இந்த சமூக அவலத்தை படம் பிடித்து காட்டியிருக்கிறது. கண்ணீரை வரவழைக்கிறது, உணர்ச்சியை கொப்பளிக்க வைக்கின்றது. மாற்றத்திற்கு நாமும் ஒரு காரணமாக மாற வேண்டும் என்ற வைராகியத்தை எல்லோருக்கும் தரும். நான் மீண்டும் சொல்வேன், அநீதிகளை எரிக்க முடியவில்லை என்பதற்காக தன்னை எரித்துக் கொள்ளுகிற படை வரிசை முடிந்து போனது. அநீதிகளை எரிப்போம், அதை எரிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற தலைமுறை தயாராகிவிட்டது. மனுஷபுத்திரன் அவர்களே, உங்கள் கனவுகள் ஈடேறும். கவிஞனின் கனவுகளும் எழுத்தாளனின் எண்ணங்களும் தான் வரலாறாக மாறியிருக்கின்றன. இதுவும் மாறும், இந்த நாட்டின் நிலைமையும் மாறும், நம் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.